சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சுமார் 4,00,000 கோடி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு உள்ளது. நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதம் செய்ய உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த நலத்திட்ட உதவிகள் என்ன? புதிய திட்டங்களை செயல்படுத்தினாரா? பாலங்களை கட்டி முடித்தாரா? புதிய பாலங்களை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தாரா? பல லட்சம் கோடி வரை கடன் பெற்ற ஸ்டாலின் அவர்கள் அதற்கான சரியான எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு ஆவணங்களும் திருப்திகரமாக கிடையாது. செலவு செய்ததற்கான அத்தாட்சிகளும் தற்பொழுது வரை கிடையாது. அந்த பணம் எங்கு சென்றது என்ற ஒட்டுமொத்த இந்தியாவை தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் 4,00,000 கோடி வரை தமிழகம் மத்திய அரசிடம் கடன் பெற்றுள்ளது. ஆனால் அந்த பணத்தை எந்த திட்டத்திற்கு செயல்படுத்தினார் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உண்மைத்தன்மையை கண்டுபிடித்துவிட்டால் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற தேர்தலில் திமுகவை மக்கள் தோல்வியடைய வைப்பார்கள் என்பதையும் சட்டசபை கூட்டத்தொடரில் பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சரி, எந்த அமைச்சர்கள் எல்லாம் இதில் சிக்குவார்கள்? KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, துரைமுருகன் என்று பல அமைச்சர்கள் இதில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 4,00,000 கோடி என்பது தமிழகத்தில் கடனை பெற்று ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது தற்பொழுது அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அமைந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே இதுதான் நடக்கும் என்பதை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்டில்